ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு சாம்பார் பொடி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் கொத்தமல்லி விதை 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மற்ற பொருளையும் சேர்த்துருக்கேன். இதில் உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இன்னும் அதிகம் வேணும்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பொடிச்சுக்குங்க. வெந்தயம், மிளகு, மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். மிளகாய் வத்தல் 15 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு வாரம் வரைக்கும் சாம்பார் பொடி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இது காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் கூட இந்த சாம்பார் பொடியை நம்ம உபயோகிச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கம கம மணத்தோட நமக்கு சாம்பாரும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொடி தண்ணி படாமல் வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டான சாம்பாருக்கு ஏற்ற சாம்பார் பொடி நமக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.